இப்போ நம்ம ஜிகர்தண்டா செய்ய போகிறதுனால பாலை காய்ச்சணும். இப்போ முதல்ல வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பால் ஊற்றியாச்சு. இப்போ பால் கொதிக்கணும். இந்த பால் கொதிச்சதுக்கு அப்புறம் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பால் வந்து சுண்டுற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா பொங்கிச்சு. நம்ம இப்போ கிண்டி விடலாம். இப்போ இந்த ஓரத்தில் இருக்க ஆடையெல்லாம் நல்லா கிண்டி விடணும். 4 டீஸ்பூன் அளவுக்கு சீனி இருக்கு. நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து பால் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பால்கோவா ஆட் பண்ணி வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பால் நல்லா சுண்டிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். 1/4 மணி நேரம் இப்படியே இருக்கட்டும், நல்லா ஆகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கேரமல் சிரப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 3 டீஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து தண்ணி ஊற்றாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இதுவே மெல்ட் ஆயிரும் ஹீட்டுக்கு. இப்போ வந்து கேரமல் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஆறட்டும். இப்போ நம்ம வந்து ஜிகர்தண்டா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கிளாஸில் வந்து 1/2 கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை ஊற்ற போகிறோம். அடுத்து வந்து பாதாம் மிஷின் 2 டேபிள் ஸ்பூன், அடுத்து ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கேரமல் சிரப், அடுத்து வந்து கார்னிஷ் வந்து பாதாம் பருப்பு, அவ்வளோதான். நம்ம ஃபேமஸ் ஜிகர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய்.